வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ஒரே நிமிஷம் நான் சொல்றது கேட்டு மட்டும் போயிடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் பக்ரீத் கொண்டாடுறோம். ஆனா ஒரு சிலர்களுக்கு மட்டும் தான் அதோட ஹார்ட் பிரேக்கிங் ஸ்டோரியே தெரியுது. ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அர்ப்பணிக்க சொல்லி 3 முறை அல்லாஹ் தஆலா ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட கனவுல காட்டினான். ஏன் எதுக்குன்னு ஒண்ணுமே கேட்கல, உடனடியா தன்னோட மகனை அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க மலைக்கு ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உங்க பசங்க கிட்ட நீங்க கேட்கிற மாதிரி அவங்க பதில் என்னவா இருக்கும் தெரியுமா? அப்பா, அல்லாஹ் தாலா உங்களுக்கு கட்டளையிடுறதுக்கு நீங்க இப்ராஹிம் நபியும் இல்ல, கேட்கறதுக்குன்னா இஸ்மாயில் நபியும் இல்ல, என்ன ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி டைரக்டா அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா அப்பாவுக்கு புத்தி பேதலிச்சு போயிடுச்சு, கொஞ்சம் என்னன்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பதில் என்னவா இருந்துச்சு தெரியுமா? அபத்தி, தந்தையே, உங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கானா, நீங்க செய்யுங்க, நான் பொறுமையா இருக்கிறேன். அந்த இடத்துலதான் அல்லாஹ் தாலா ஒரு ஆட்டை இறக்கணும். மக்களே, பக்ரீத்னா நல்ல வயிறு முட்டை கறி சாப்பிட்டு புது புது ஆடைகளை அணியறதுக்கு பேர் மட்டும் சொல்லப்படல, மாறாக உங்களுக்கு எது பிடித்தமானதோ, உங்களுக்கு எது விருப்பமானதோ அது அல்லாஹ்விற்காக நீங்க அர்ப்பணிக்கிறதுக்கு பேரு மட்டும்தான் பக்ரீத். குர்பானி கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க ஆடுகளை நீங்க கட்டி பிடிச்சிட்டு அழுவீங்க இல்லையா, அதுதான் வேணும். அதுதான் அல்லாஹ்விற்கு விருப்பமானது. உங்க ஆடுகளை நீங்க குழந்தைங்க மாதிரி நேசிங்க, அது குழந்தைங்க மாதிரி பாத்துக்கோங்க, அது நல்லா ஃபீட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பக்ரீத்னா என்னன்னே தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க.